வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாம்பழம் கோகனட் மில்க் புட்டிங். இப்போ ஃபஸ்ட் லேயர் மேங்கோ புட்டிங்கில் உள்ள ஃபஸ்ட் லேயருக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 2 மாம்பழத்தை அரைச்சி பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் மாம்பழ பீஸு, நான் ஜெலட்டின் எடுத்திருக்கேன் ஒரு 3 ஸ்பூனு, 1/2 கப்பு சீனி. இது செகண்ட் லேயர் தேங்காய் பால் வச்சு பண்ணக்கூடியது. இதுக்கு 1/2 கப்பு கட்டியான தேங்காய் பால் எடுத்திருக்கேன், 1/2 கப்பு சீனி, அதே மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின், 1 கப்பு தண்ணி. இதுதான் செகண்ட் லேயருக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட் லேயர் மேங்கோ புட்டிங் பண்ணிடலாம். அதுக்கு நான் 2 கப்பு தண்ணி சூடாக்க வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் தண்ணி சூடாகட்டும். இதில் நம்ம ஜெலட்டினை போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ தண்ணி லேசாக சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் ஜெலட்டின் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஜெலட்டின் போட்டுக்கிறேன். உங்ககிட்ட அகர் பவுடர் இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கலாம். இல்லை அந்த முழுசாகவே அந்த சைனா கிராஸ் கடல் பாசி அந்த ஸ்ட்ரிப்பாகவே கிடைக்கும், அது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் உடச்சிட்டு 2 கைப்பிடி, உங்கள் கைப்பிடிக்கு 2 கைப்பிடி கூட இதில் போட்டு தண்ணியில் கரைச்சிக்கலாம். நீங்கள் என்கிட்ட அது எதுவும் இல்லாதனால நான் ஜெலட்டின் பவுடர் எடுத்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல். தண்ணி லேசாக சூடாகும்போது நீங்கள் இந்த ஜெலட்டினை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஜெலட்டின் நல்லா அந்த தண்ணியில் கரைஞ்சிருச்சு. நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் சீனியை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு சீனியும் உங்களுக்கு நல்லா கரையணும். இந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அரைச்சி வச்ச மேங்கோ போட முடியும். இதில் சீனியும் இதுவும் மட்டும் நல்லா கரைஞ்சி வரட்டும். நான் 2 மாம்பழம் எடுத்திருக்கேன். மாம்பழம் இனிப்பை பொறுத்து நீங்கள் இதில் சீனியை கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க. நான் எடுத்த மாம்பழம் ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருந்தது, அதனால் நான் 1/2 கப்பு சீனி எடுத்திருக்கேன். ரெண்டு மாம்பழத்தில் நான் 1/2 மாம்பழம் தான் அரைச்சி பேஸ்டாக்கி வச்சுருக்கேன். அப்புறம் பாதி மாம்பழத்தை நான் பீஸாட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி இதுவோ அதே மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சீனியும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க மாம்பழ பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். தண்ணி விட்டு அரைக்காதீங்க, தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. நம்ம அரைச்ச மேங்கோ பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அது கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். தரன்னு கொதிக்க விட்டுறாதீங்க. கொஞ்சம் அந்த நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு தெரியும் அது கொஞ்சம் திக்காகி வருகிறது. அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இது நல்லா சூடாகி ஒரு திக்கான இது வந்துருச்சு. இப்போ ஒரு ஃப்ரூட்டி ஜூஸ் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு சில்வர் டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் பாதி தான் நான் ஊற்ற போகிறேன். பாக்கியே 2 கண்ணாடி பவுலில் ஊற்றி மாற்றி வச்சுட்டேன். இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சது ஒரு 5 நிமிஷம் ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா இந்த மாம்பழ பீஸ் நறுக்கி வச்சுருந்தோம்ல, அதை ஒவ்வொரு பீஸாட்டு தள்ளி போட்டுக்கோங்க. மொத்தமாக ஒரே மிச்சு கொட்டிடாதீங்க. ஒவ்வொரு பீஸாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டு போட்டிங்கன்னா புட்டிங் நம்மளுக்கு கட் பண்ணி சாப்பிடும்போது இந்த பீஸ் அங்கங்கே நம்மளுக்கு வாயில் இதுபடும். இதை இப்போ நல்லா இதை போட்டுட்டு இதை நான் ஃப்ரீசரில் ஒரு 1/2 மணிக்கூர் செட் பண்ண போகிறேன். இது செட்டாகி வந்ததுக்கப்புறம் தான் அடுத்தது நம்ம பண்ண முடியும். இது நான் ஃப்ரிட்ஜில் 1/2 மணிக்கூர் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தது. பாருங்கள் எப்படி நல்லா செட் ஆகிருக்குன்னு. இப்படி செட் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்து நம்ம தேங்காய் பால் லேயர் ரெடி பண்ண போகிறோம். இப்போ 2வது லேயர் தேங்காய் பால் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் அளந்து வச்சுருக்க அந்த 1 கப்பு தண்ணியை சேர்த்துடலாம். அதே மாதிரி தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஜெலட்டினை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எப்படி மேங்கோ லேயருக்கு பண்ணோமோ அதே மாதிரி தான் இதுவும் பண்ண போகிறோம். அந்த மேங்கோ லேயர் பண்ணி 1/2 மணிக்கூர் செட் ஆனதுக்கப்புறமா தான் நீங்கள் இந்த தேங்காய் பாலை ரெடி பண்ண ஆரம்பிக்கணும். இல்லைனா இது வெளியே இருந்தே உங்களுக்கு பாத்திரத்துலேயே செட் ஆகிடும். இப்போ இதுலேயும் அந்த ஜெலட்டினை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இதுக்கு பால் வந்து ரொம்ப திக்காக இருக்கணும். தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி நல்லா திக்காக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஜெலட்டின் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜெலட்டின் வந்து நல்லா தண்ணியில் கரைஞ்சிருச்சு. நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா தான் நீங்கள் ஒன்றொன்றும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா தான் அடுத்தடுத்து நீங்கள் சேர்க்கணும். இப்போ அது கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம சீனியை போட்டுடலாம். இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப சீனி போடணும்னு இல்லை, ஏன்னா தேங்காய் பாலில் ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். அது கொஞ்சம் மைல்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரெண்டுமே மேங்கோ புட்டிங்கும் கோகனட் புட்டிங் ரெண்டுமே சேர்ந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஏதாவது ஒன்று கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கணும். இப்போ சீனியையும் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். சீனியும் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம். எதுக்கு நான் திக்கான தேங்காய் பால் எடுக்க சொன்னேன்னா, கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்து தேங்காய் பால் எடுத்தீங்க, தண்ணியாக கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்திங்கன்னா புட்டிங் பண்ணும்போது தண்ணி தனியாக, மேலே அந்த திக்காக இருக்க தேங்காய் பால் தனியாக, அப்படி ரெண்டு தனித்தனியாக மாறிடும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு திக்கான தேங்காய் பாலை எடுக்க சொன்னேன். இப்போ அந்த தேங்காய் பாலை போட்டுட்டு இது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். கொஞ்சம் சூடாகி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பால், அந்த சீனி, ஜெலட்டின் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மேங்கோவும் நம்ம எடுத்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே வச்சுட்டோம். இப்போ இதில் வந்து ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு இது கொஞ்சம் சூடு தணிஞ்சதுக்கப்புறமா இதை அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு இந்த பபிள்ஸ் நிறைய இருக்கும். இதை வந்து ஒரு ஸ்பூனை வந்து நீங்கள் கமத்தி வச்சுட்டு அது மேலே அழுத்துனீங்கன்னா அந்த பபிள்ஸ் வந்து உடஞ்சிரும். அப்போ தான் அது உங்களுக்கு செட் ஆகி வரும்போது பார்க்குறதுக்கு நல்ல ஒரே லெவலாட்டு இருக்கும். இல்லைன்னா அந்த பபிள்ஸ் மேலே எலும்பி இருக்கும் செட் ஆகி வரும்போது. இதை நல்லா உடச்சி விட்ருங்க அந்த பபிள்ஸ் எல்லாத்தையும். இப்போ இதையும் வந்துட்டு நம்ம வந்து ஒரு 2 மணிக்கூர் ஃப்ரீசரில் செட் பண்ண போகிறோம். நம்ம இதை ஃப்ரீஸாக வச்சு ஒரு 1 மணிக்கூர் இருக்குமா? சாஃப்டாக இருக்குது. இதை எப்படி கை வச்சு இப்படி பண்ணி பாருங்கள் எல்லா பக்கமும். எல்லா பக்கமும் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஃப்ரீயாக இருக்குன்னு இந்த பிளேட்டில் எப்படி கவுத்திடும். நம்ம மீதி இருந்ததை இப்படி ஒரு சின்ன பவுலையும் போட்டு வச்சுருந்தோம். அந்த பவுல் அழகாக வந்துடுச்சு. இதையும் நான் பிச்சு எடுத்துடுவோமா? இது அடியிலலாம் கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு, ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகாததுனால. பட் அந்த மாதிரி கிளாஸ் பவுலில் வச்சிங்கன்னா அழகாக வருது. இது டிஃபன் பாக்ஸுங்கிறதுனால கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு. மேபி இது இன்னும் கொஞ்சம் கூட ஸ்டீல் பாக்ஸுனால செட் ஆகிடுச்சு. ஆனால் கிளாஸ் பவுலில் வந்து அழகாக வருது, ஷேப்லேயே வருது. இன்னும் நிறைய என்ன குவான்டிட்டி பண்ணதோட ஜாஸ்தியாக வந்ததுனால நாங்கள் 2 கிண்ணத்துலேயும் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இப்படி ஒரு கிண்ணத்துலேயும் பண்ணோம். அந்த கிண்ணம் அழகாக வந்துச்சு. இந்த கிண்ணத்தையும் தட்டி பார்த்துருமா? இதுவும் அதே மாதிரி ஒட்டி வந்திருக்கு. ஸோ பெஸ்ட்டு வந்து நீங்கள் கிளாஸ் பவுலில் பண்ணுறது தான் நல்ல அழகாக வருது. ஏன்னா இது நாங்கள் செராமிக் இதில் பண்ணதும் ஃப்ரீஸான அழகாக செட்டாக இருக்குது. ஆனால் எடுக்கும்போது பிரச்சனையாகுது. ஸோ கிளாஸ் பவுலில் பண்ணுங்கள், உங்களுக்கு இப்படி பர்ஃபெக்டாக கலண்டு வரும். ஸோ இதை டேஸ்டிங் பண்ணிவிடுவோமா? ஸோ எதை கட் பண்ணலாம்? அது ஷேப்லியாக இருக்குது, அது அப்படி இருக்கட்டும். இதை கட் பண்ணுவோம். இதை கட் பண்ணிவிடுவோம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு. டேஸ்டிங்காக இதை ஒன்று கட் பண்ணிவிடுவோமா ஒரு பீஸு?
Cook, can I have the spoon please? அழகாக இருக்குது. நல்ல ஜெல்லி மாதிரி குழுகுலுன்னு இருக்கே. டேஸ்ட் பண்ணிவிடுவோமா? மேங்கோவும் கோகோனட்டும் சேர்த்து எடுப்போம். இந்த மாதிரி ஃப்ரூட்டியை ஜெல்லியாக்கி சாப்பிட்ட மாதிரி டேஸ்ட் இருக்குது. தேங்காய் பால் நம்ம இளநீர் பாயசம் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் இருக்குது. நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பசங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அது இந்த சூடு சமயத்தில் இன்னும் நல்ல சந்தோஷமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மாம்பழம் வேறு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். எங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், எங்கள் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.